ஹலோ! வெல்கம் டு மெலோ ட்ரேடர் தமிழ். வணக்கம். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் ஒரு 1 வீக்கா வீடியோ போடல. ரீசன் வந்துட்டு அ நான் இங்க இல்ல. ஐ ஹேட் ட்ராவல்ட். அதனால ட்ரேட் பண்ணல. ஸோ அப்டேட்டும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப அ அக்கவுண்ட்ட வந்து நாசம் பண்ணி ரொம்ப மைனஸ்ல போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன வீடியோ பண்றதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் மைனஸ்ல போயிட்டு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் தி அக்கவுண்ட். ஐ வில் ஷோ டு யூ இன் அ மினிட். ஸோ அதனால எனக்கு வந்து கம்ப்ளீட்டா வீடியோ போடுற மோட்டிவேஷனே இல்ல. அதனால நான் பண்ணல. ஸோ இது என்னோட ட்ரேடிங் vlog, ட்ரேடிங் ஜர்னி. இதுல எப்படின்னா, நான் எப்படி வந்துட்டு ஆம், என்னோட ஜேர்னில அடி வாங்கி ஒரு ரோலர் கோஸ்டர் ஜேர்னி போய் எப்படி வந்து ஐம் கோன வின் என்னோட சக்சஸ் ஜேர்னி. இப்போ என்னன்னா ஹோப் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லையா? ஸோ எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு கடவுள் மேல. ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்ற மாதிரி எனக்கு என்னோட ட்ரஸ்ட், என்னோட ஹோப்பு எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இட் கம்ஸ் ஃப்ரம் காட். The God that I worship, Yeshua. அவர்கிட்டேருந்து தான் ஐ மீன் ஸோ ஐ ட்ரஸ்ட் காட், ஐ ட்ரஸ்ட் ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் யெஷுவா, லைக் ஐ வுட் லைக் டு கால் ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து இட் கீப்ஸ் மீ கோயிங். நான் அதுக்காக ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இது. இன்னொன்று வந்து நம்ம ட்ரேடிங் வந்துட்டு லைஃப் மாஸ்டரி, லைஃப்ல வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து கத்து தருது. ஸோ என்னோட நம்பிக்கை என்னன்னா, என்னென்னலாம் என்னோட ஃப்ளாஸோ, நான் நிறைய வருஷம் கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணாலுமே நான் கத்துக்காத நிறைய லைஃப் ஸ்கில்ஸ், அதாவது பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின். நீங்க நினைக்கலாம் டிசிப்ளின், பேஷன்ஸ் இதெல்லாம் இல்லாம எப்படி கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ண முடியும்? நிறைய பேர் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பேர் மினிமம் செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகி சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டு இருக்கோம். யாருக்கா வேலை போயிட்டு லே ஆஃப் பண்ணும்போது தான் வந்து வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வரும். ஸோ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கார்ப்பரேட்ல வந்துட்டு நம்ம பண்ற வேலை ரிலேட்டடான, நான் எல்லாரையுமே சொல்லல, பட் மெஜாரிட்டி ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி இருக்கோம் நம்ம, ரொம்ப மினிமம் லெவல் ஆஃப் ஒர்க் தான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே, டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே எந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் நம்ம கத்துக்கிறோம், அந்த ஸ்கில்ஸ் வந்து மற்ற ஜாப்ல ஏதாவது அப்ளிகபிளா இருக்கான்னு பார்த்தா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஃபார் மீ ட்ரேடிங்ல வந்து ஐம் லேர்னிங் பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின். இந்த 3 வந்து வாஸ் லேக்கிங். அண்ட் இன்னொன்னு வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நிறைய பேர் நம்ம ஐக்யூ பத்தி பேசுவோம், பட் இக்யூ பத்தி நிறைய பேசுறது கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஸோ இமோஷன்ஸ் வந்து வி ஆர் ஆல் இமோஷனல் பீயிங்ஸ். ஆம், நம்ம வந்து யோசிச்சு ரேஷ்னலா முடிவெடுக்கிற பீயிங்ஸா நம்ம வந்து படைக்கப்படல. இனிஷியலா வந்து நம்ம கேவ் மேனா இருக்கும் போது we were driven by emotions. ஒரு புலிய பார்த்து பயந்து ஓடுவோம், இல்ல சண்டை போடுவோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு புலி வந்து ட்ரேடிங்கா இருக்கு, மார்க்கெட்டா இருக்கு. when it comes to trading, லைஃப்ல அதர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன். ஸோ நம்ம இப்பயும் வந்து நம்ம லைஃப்ல இமோஷன்ஸ்னால எடுக்கிற டிசிஷன்ஸ், அதனால வர விளைவுகள் தான் அதிகமா இருக்கு. அது எனக்கு ட்ரேடிங்ல இன்னமும் வந்துட்டு ரொம்ப அப்பட்டமா நான் ஸ்ட்ரகிள் பண்ற சுச்சுவேஷன்ல என்னை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஸோ that's why ஐம் இதை நான் ரெக்கார்டே பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, டெக்னிக்கல்ஸ் யார்கிட்ட வேணா கத்துக்கலாம். பட் ஒருத்தவங்க வந்து நம்ம ட்ரேடிங்ல போகும்போது நம்ம அந்த ட்ரேடிங் ஜேர்னில எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு. எத்தனையோ பேர் வந்து நான் இவ்வளோ இவ்வளோ ஒரே நாள் எவ்வளோ பண்ணிட்டேன், நான் கார் வாங்கிட்டேன், நிறைய நம்ம யூடியூப் வீடியோஸ் பார்த்து, ஓ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு மாசம் 2 மாசம் கத்துக்கலாம், அப்புறம் போடலாம், பை செல்லு போடலாம், எப்படியாவது நம்ம வந்து கேம்பிளிங் மைண்ட் செட்லோட உள்ள வருவோம். பிகினர்ஸ் லக்குன்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் இதுல சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்க யாராவது வந்து இதை ஒரு பிஸ்னஸாவோ இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாவோ எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதோட ரியாலிட்டி என்ன, ஆம், என்னென்ன விஷயங்கள்னால நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து பாதிக்குது, ஏன் டிலே ஆகுது,
இப்போ சில பேருக்கு நல்ல டிசிப்ளின் இருக்கும். அவங்க லைஃப்லயுமே வந்து ரொம்ப டிசிப்ளினான பெர்சனா இருப்பாங்க. பேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அவங்களுக்கு இதுல எக்ஸெல் பண்றது கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் தேன் இது வந்து எல்லாருக்கும் இந்த ஜெனரேஷன்ல இப்போ நம்ம இருக்கிற சோஷியல் மீடியா வேர்ல்டுல நம்மலாம் எத்தனை பேர் ரியலி வி ஹாவ் அ ரொட்டீன், நம்மலாம் எவ்வளோ ஒழுக்கமா டிசிப்ளினா இருக்கிறோம் அப்படின்னு நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஸோ வெளிப்படையா வந்துட்டு இதை சொல்றதுல எனக்கு எந்த வெக்கம் ஷேமும் கிடையாது. பிகாஸ் இது பண்றதே வந்து ஓகே, இந்த மாதிரி இருக்கு, இதுதான் ரியாலிட்டி. சில பேர் வந்து அவங்களோட இமோஷன்ஸ்னால நிறைய லாஸ் பண்ணி இதுல வந்து கண்டினியூ பண்ணாம இது நமக்கு கிடையாது அப்படின்னு நம்ம மேலதான் தப்போ நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ திஸ். வின்ஸ் மட்டும் காமிச்சு நான் இவ்ளோ மேக் பண்ணேன்னு காட்டுறவங்களத நம்ம பார்க்கும்போது ஐயோ நம்ம ஒரு முட்டாள் போல, நமக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது, நமக்கு எதுவும் தெரியாது, நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறது தான் வந்துட்டு நம்மளோட பெரிய டிராபேக். பட் நிறைய பேர் நம்ம வந்து கத்துக்கும் போது சக்சஸ்ஃபுல்லா எத்தனை பேர் வந்து பிசினஸ் பண்ணியிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா எத்தனை பேர் இதாயிருக்காங்க அதாயிருக்காங்கன்னு சக்சஸ் ஸ்டோரிஸ் தான் நம்ம படிக்கிறோம். பட் நம்ம we can learn a lot from people who fail. என்னென்ன பண்ணி ஃபெயில் ஆயிருக்காங்க, ஃபெயிலியர்ஸ் கிட்ட இருந்து கத்துட்டு சக்சஸ்ஃபுல் பீப்புள் கூட அவங்களோட ஓன் ஃபெயிலியர்ஸை வந்து லேர்ன் பண்ணி அதுலேருந்து கோர்ஸ் கரெக்ட் பண்ணி தான் சக்ஸஸ் ஆயிருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு we can also learn from other people's mistake. ஸோ இங்கே டெக்னிக்கல்ஸ் நான் சொல்லி தரத்துக்காக இல்லை, என்னோட ஜேர்னி ஷேர் பண்ணுறேன். என்னென்ன தவறுகள் பண்றேன், எப்படி வந்து எனக்கு இமோஷன்ஸ் வந்துட்டு என்னோட பெரிய வில்லனா இருக்கு. அதை மீறி நம்ம வந்து இந்த ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பிரதர், சிஸ்டர் சொல்லுங்க. ஒரு 1 மந்த், 2 மந்த், 3 மந்த்ஸ், மேக்ஸ் 6 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்கில் வந்து கத்துக்கலாம் இல்லையா? இட்ஸ் லைக் அ லாங்குவேஜ். பட் வந்து ஒழுக்கம் கத்துக்கிறதுக்கு, பேஷன்ஸ் கத்துக்கிறதுக்கு, டிசிப்ளின் கத்துக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நம்ம வருஷ கணக்கா பண்ணி வச்ச டேமேஜ் எல்லாம் டக்குன்னு வந்துட்டு அதை மாத்த முடியாது. நம்மளோட ஹேபிட்ஸ், கேரக்டர், பர்சனாலிட்டி மாத்த முடியாது. ஸோ இட் வில் டேக் சம் டைம். அந்த ஜேர்னியை தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் வாட் இந்த சேனல் இஸ் ஆல் அபவுட். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. பெரிய இன்ட்ரடக்ஷனாக போயிடுச்சு. எல்லா வீடியோலையும் நான் இன்ட்ரோ கொடுப்பேன். ஏன்னா என் வீடியோ நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, அப்பா டக்கர் இல்லைன்ற மாதிரி. யாரோ ஒருத்தர் வந்து எதா ரேண்டமா ஒரு வீடியோ பார்த்தாலும் அவங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய இன்ட்ரோ. நம்ம கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 100 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா மேபி ஒரு இன்ட்ரோ வீடியோ போயிட்டு எல்லாம் அந்த வீடியோ பாருங்க இந்த என்ன சேனல்னு நம்ம வந்து போட்டுடலாம். எனிவே, நம்ம எமோஷன்ஸை பத்தி பேசினா இங்க டாப் ஸ்டெப்லயே போட்டிருக்காங்க பாருங்களேன். எமோஷன்ஸ் இன் ட்ரேடிங் வில் ஹேப்பன். அண்டர்ஸ்டாண்ட் தெம், எம்ப்ரேஸ் தெம், யூஸ் தெம் டு யுவர் அட்வான்டேஜ். சம்டைம்ஸ் தே கேன் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதான் என்ன சொல்றாங்க, இமோஷன்ஸு நடக்கும். ஏன்னா ட்ரேடிங்ல மட்டும் கிடையாது, லைஃப்ல வந்து இமோஷன்ஸ், நம்ம வந்து இமோஷன் இமோஷனல் பீயிங்ஸ் தான். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் இப்படிதான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன், எனக்கு இப்படிதான் ஃபீல் ஆகும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு வந்து சொல்றாங்க. ஸோ என்னோட சார்ட் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். நம்ம கடைசியா பேசும்போது ஃபர்ஸ்ட் ட்ரேடு இப்படிதான் ஆரம்பிச்சோம். நம்ம எப்போ ஆரம்பிச்சோம்னா 7th ஆகஸ்ட் ஆரம்பிச்சோம். ஸோ 7th ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா +$250 ப்ளஸ் ப்ராஃபிட்ல இருந்தோம். ஓகே, திஸ் இஸ் தி எக்ஸ்பிரஸ் அக்கௌண்ட். நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அக்கௌண்ட் என்னன்னா இனிஷியல் ட்ரேடிங் காம்பைனை பாஸ் பண்ணி, ஸோ நான் 50K அக்கௌண்ட் வாங்கியிருந்தேன். அதை பாஸ் பண்ணி 50Kக்கு $3000 டார்கெட், அதை பாஸ் பண்ணோன்னு ஆக்டிவேஷன் ஃபீ பே பண்ணி 50K எக்ஸ்பிரஸ் அக்கௌண்ட். ஸோ அதை பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு பே அவுட்லாம் வராது. அதை பாஸ் பண்ண பிறகு இதுதான் லைவ் அக்கௌண்ட். லைவ் அக்கௌண்ட்னா இதுவும் சிமுலேஷன் தான். பட் இந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு பே அவுட் நீங்க வாங்கலாம். ஸோ அந்த பே அவுட் வாங்குறதுக்கு நீங்க என்னன்னா தெர் ஆர் சம் என்ன சொல்றது டார்கெட்ஸ் இருக்கு. இப்போ அதை காட்டுறேன் பாருங்க. என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ், நீங்க 5 வின்னிங் டேஸ் $200 டெய்லி, அதாவது இந்த 5 வின்னிங் டேஸ் வந்து கண்டினியூஸா இருக்கணும்னு தேவை கிடையாது. ஆனா 5 வின்னிங் டேஸ் $200க்கு மேல இருக்கணும். நம்மளுக்கு இருக்கா, கிரீன் டிக் போட்டாங்க பாருங்க. டோட்டலா நம்மளுக்கு 500 சாரி $200 ப்ளஸ் டேஸ் இருக்கு. ஸோ
$1000 பெர் டேக்கு கீழ நம்ம வந்து லாஸ் பண்ணக்கூடாது. அந்த டேக்கு வந்து அது டிஸ்கனெக்ட் ஆயிடும். டீஆக்டிவேட் ஆயிடும். அதெல்லாம் ஓகே. இவ்வளோதான் நீங்க அலவுடு. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு $200 நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணதுனால, நம்மளோட மினிமம் லாஸ் லிமிட் வந்து இட் ஹஸ் பிகம் 1740. யூசுவலா அப்படிதான் ஆயிடும். என்னன்னா நம்ம எவ்வளோ இனிஷியலா ப்ராஃபிட் பண்றோமோ அது அந்த இது பிளஸ் ஆயிடும். அப்புறம் நீங்க அதுக்கும் கீழ நீங்க லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி ஆயிடும். இது வந்து எண்ட் ஆஃப் த டேன்றதுனால விச் இஸ் ஸ்டில் ஓகே. மத்த ப்ராப் ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு இன்ட்ராடே பேசிஸ்ல வந்துட்டு ட்ரெய்லிங் ட்ரா டவுன் வைப்பாங்க. அதனால தான் நிறைய பேரால வந்து பாஸே பண்ண முடியல. அதுக்கு கம்பேர் பண்ணா டாப் ஸ்டெப் எவ்வளவோ பெட்டர். எனிவே நம்ம போவோம். என்ன ஆச்சு? இது வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கா? ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ ஆன் டே 1 7th 250 பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு 752 மைனஸ். இந்த கதைலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 752ல இருந்து மற்ற வீடியோஸ் பாருங்க. இங்க என்ன ஆச்சுன்னு நான் பண்ண மிஸ்டேக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் முடிஞ்சா பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூஸா 7th 8th 9th 10th 11th 12th வந்துட்டு நான் பண்ணிட்டே இருந்தேன். 13th வரைக்கும் பண்ணாச்சு. ஸோ இந்த டேஸ்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வி வர் ஏபிள் டு இன்க்ரீஸ். ஏன்னா ஒன்ஸ் மைனஸ் 750 பேலன்ஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? டிமோட்டிவேட்டிங்காக தானே இருக்கும். ப்ளஸ் 250லேருந்து மைனஸ் அந்த மேக் பண்ண ப்ராஃபிட்டும் போச்சு. அதை மீறி மைனஸ் 750 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு $100 வின். அப்புறம் அப்படியே பிரேக் ஈவன் டே. அப்புறம் இந்த டே வந்துட்டு வாஸ் குட். ஓகே. திருப்பி ப்ளஸ் 421 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சு பாருங்க. மைனஸ் 922. ஒரே நாள்ல ஐ மேட் ஒரு $1000 லாஸ். கேவலமா வந்துட்டு கண்ணா பின்னான்னு ட்ரேட் பண்ணி நான் அன்னைக்கு ட்ரேடே பண்ணியிருக்க கூடாது. நான் அன்னைக்கு டிராவல் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அவசரமா ட்ரேட் பண்ணி நான் இந்த லாஸ் வந்து அன்னெசரிலி ஐ மேட் திஸ் லாஸ். அதுக்கப்புறம் நான் டிராவல் பண்ணனால என்னால எதுவுமே அதுக்கப்புறம் பண்ண முடியல. இஃப் யூ சி இட்ஸ் அ பிரேக் ஈவன் டே. நோ ட்ரேட்ஸ். அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைட் பில்டிங். திருப்பி நம்ம வந்து மைனஸ் 580 மைனஸ் 900லேருந்து 580க்கு வந்தோம். திரும்பி ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப மோசமான ட்ரேடிங் டேவா ஆயிடுச்சு. இந்த நியூஸ் வீக்கு ப்ராப்பர் ட்ரேட் தான். அது வந்து சட்டுன்னு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடுச்சு. அப்புறம் ரிவெஞ்ச் ட்ரேட்லாம் பண்ணி கடைசியில இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லாஸ், ஹையஸ்ட் லோவஸ்ட் பேலன்ஸ். மைனஸ் 1131. அவ்வளோதான், ஹோப்பே போயிடுச்சு எனக்கு. இதுக்கு மேலே வந்துட்டு அக்கௌண்ட்டை திருப்பி தேத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் சரி ட்ரை பண்ணுவோம். நான் ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணி அக்கௌண்ட் திருப்பி 842க்கு வந்துச்சு மைனஸ். நம்ம இன்னும் மைனஸ்ல தான் இருக்கோம். பட் ஸ்டில் மைனஸ் 842க்கு வந்துச்சு. கடைசியா லாஸ்ட் ஃப்ரைடே என்னென்னமோ பண்ணி மைனஸ் 293ல நிக்கிறோம். ஓகே. இது எல்லாமே நான் வந்து என் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணனா, பிளான் யூஸ் பண்ணனானா இல்ல. பிகாஸ் எப்படி சொல்றது, நம்ம ஒன்ஸ் ஒரு ஒரு ட்ரேடுக்கு இங்க வந்து பேஷன்ஸ், பொறுமை தான் வந்துட்டு பிக் டீல். இப்போ நான் ஹோல் டே சார்ட்ல பார்த்துட்டே இருந்தா என்னோட செட்டப் வரத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என் செட்டப் வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு மொமெண்டம் கேண்டில் வருதுன்னா, ஏய் சரி 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 இந்த கேண்டில் பெருசா இருக்கே அதுல அப்படியே பை போட்டு விடுவோம். எப்போ நம்ம பை போடுவோம், அது ஏற்கனவே மொமெண்டமா அது ஒரு பெருசா அப்படி ஜொயின்னு மேல போகும்போது நம்ம பை பண்ணும்போது அது அங்க ஸ்பைக் அடிச்சுட்டு விக் அடிச்சுட்டு திருப்பி கீழே வந்துடும். லாஸ் ஆயிடுச்சா, ஐயோ கீழே வருதே, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் அது ரொம்ப கீழே போயிட்டே இருக்கும். ஐயோ கீழே போயிட்டே இருக்கேன்னு நல்லா கீழே போயிட்டு அது ரிவர்ஸ் ஆகுற டைம்ல சரி நம்மளும் போயிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு பங்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஷார்ட் பண்ணா என்ன ஆகும், திருப்பி லாஸ் ஆகும். இந்த மாதிரி பண்ற பொறுமை இல்லாம
ட்ரேட் செட்டப்க்கு வெயிட் பண்ணாம இருக்கும்போது தான். இப்ப ட்ரேட் செட்டப் வருது. ஓகே. நீங்க ஆல்ரெடி ட்ராடவுன்ல இருக்கும்போது, கரெக்ட்டான ட்ரேட் செட்டப் வந்தா, இப்பலாம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க ஒரு மேனேஜபிளான ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ஆகணும். வாலட்டாலிட்டியான டேஸ்ல வந்துட்டு சம்டைம்ஸ் இட் வில் விக் யூ. ஒரு விக்லயே வந்து எல்லா ஸ்டாப் லாஸையும் சாப்பிட்ரும். அப்ப நீங்க வந்து உங்க ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப டைட்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு ஹிட் ஆயிடும். அப்போ ஆல்ரெடி ட்ராடவுன்ல இருந்தா அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கிறது கஷ்டம். அப்போ ஆக்சுவல் ட்ரேட் செட்டப்ல என்டர் ஆக முடியுதா? முடியுதா? முடியல. முடிஞ்சு என்ன ஆச்சு? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இந்த மாதிரி தாங்க ப்ராப்ளம். இப்போ இந்த பிரச்சனைலாம் எனக்கு தெரியுது. இத தெரிஞ்சும் வந்துட்டு நம்ம திரும்ப திரும்ப அதே இது பண்றோம்ல, அதுதான் வந்து சைக்காலஜிக்கலா ட்ரேடிங் சைக்காலஜி பிரச்சனை. அங்க தான் நம்ம வந்துட்டு நம்மள வந்து மாத்திக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஐசிடி வந்து என்ன சொல்றாரு? நீங்க ஃபுல் டே சார்ட் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அவரு மேக்ரோ டைமிங் சொல்லியிருக்காரு. இந்த டைம்ல இந்த ட்ரேட் பாருங்க. நியூயார்க் டைம் ஜோன்ல நம்ம வந்து 9:30க்கு மேல தான் பார்க்க போறோம். இல்ல இப்ப வந்து 2024 மென்டர்ஷிப்ல அவர் என்ன சொல்லி தர்றாரு? 7:00ல இருந்து பாருங்க. 7க்கு முன்னாடி இருக்க டேட்டா விட்டுருங்க. 7ல இருந்து இதுதான் பண்ணணும்னு. ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் டைம்ல வந்துட்டு உட்கார்ந்து அந்த டைம்ல இருக்கிற ட்ரேட்ஸ் பார்த்தாலுமே, அந்த ட்ரேட் செட்டப் வர வரைக்கும் we have to wait. Otherwise பிரச்சனை. So I'll show you this is how it is. நம்ம first day 250, second day அதான் கேவலமா ஒரு பண்ணி இந்த மாதிரி ஆச்சு. So 250 plus அதாவது $200 plus already 1, 2, 3, 4, 5 பண்ணியாச்சு. ஆனாலும் we can't take payout ஏன்னா நம்ம மைனஸ்ல இருக்கோம். ஸோ வரப்போற நாள்ல வந்துட்டு ஸ்மால் வின்ஸ் இங்க பாத்தீங்கன்னா 1 வின் அப்படி பண்ணா கூட வந்துட்டு small like slow and steadier we have to like grow the account. நான் ரொம்ப பயந்து போயிட்டு 10 ஹேண்டில்ஸ் 5 ஹேண்டில்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்றதுனால தான் நீங்க பாத்தீங்கன்னா 20 ட்ரேட்ஸ் தேவையா $500 மேக் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு 2, 3 ட்ரேட் எடுத்து ஒரு ப்ராப்பரா நம்ம புடிக்கலாம். பட் ஓகே ஐ எம் அ ஸ்கேல்பர். எனக்கு வந்து இந்த பெருசா ரன் பண்ண விடுறது வந்து என்னோட பர்சனாலிட்டிக்கு சரி வர மாட்டேங்குது. ஐ வாண்ட் டு டூ இட். ஆனா என்னால பண்ண முடியல. அத வந்து நான் பிராக்டிஸ் பண்ணி தான் கத்துக்கணும். எனக்கு இப்ப பிராக்டிஸ் பண்றதுக்கான ஆம், எனக்கு இப்போ வந்து நான் கண்டிப்பா எனக்கு வந்து நான் ரொம்ப டெஸ்பரேட்டான சிச்சுவேஷன்ல இருக்கறனால, நான் வந்து பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ற அந்த அட்வைஸ் எனக்கு செட் ஆகாது. இத்தன நாள் பண்ணியிருக்கலாம். பண்ணல. இப்ப வந்து பிரச்சனையா இருக்கு. ஓகேவா? அதனால அ அந்த சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும்போது, வின்னர்ஸ ரன் பண்ண விடுறதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. ஸோ லூசிங் ட்ரேட்ஸ ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறோம். வின்னர்ஸ வந்து இது பண்ண மாட்றோம். இந்த மாரி நெறைய பல பிரச்சனைகள் இருக்குதுங்க. ஸோ எனிவே இதெல்லாம் பீட் பண்ணி ஹவ் டு ஓவர்கம் ஆல் திஸ், ஹவ் ஐ வில் ஓவர்கம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐ வில் ஹவ் ஐ வில் ஓவர்கம் அந்த ஜர்னிய வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றது தான். ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் குட் ட்ரேடிங் அட் ஆல். ஓகே. ஸோ நான் எப்ப ப்ராப்பரா வந்துட்டு ஓகே ஐ ஃபாலோட் மை பிளான் அப்படின்னு நான் சொல்லும் போது என் ட்ரேட்ஸ் நான் வந்து காட்டுவேன். ஏன்னா இப்போ நான் வந்து எந்த ட்ரேட் எடுத்து எந்தெந்த காமிச்சு என்ன பண்ண முடியும்? ஏன்னா நான் கண்ட கண்ட ட்ரேட்ல எடுக்கிறேன். ஸோ அதனால ப்ராப்பர் செட்டப்ல நான் ட்ரேட் எடுக்கும் போது ஐ வில் டெஃபினெட்லி ஷோ யூ. இப்போ வேற இந்த 2024 மென்டர்ஷிப்ல 7 டு இந்த டைம்குள்ள நீங்க எத்தனை ட்ரேட் வேணா எடுங்க ஸ்கேல்பிங் பண்ணலான்னு வேற கத்து கொடுத்துட்டாரா. ஸோ அந்த இதை ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி வச்ச ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க நெறைய மிஸ்டேக்ஸ் பண்றோம். அத லைவ் அக்கவுண்ட்ல பண்ணாம, பிராக்டிஸ் அக்கவுண்ட்ல பண்ணி, லைவ் அக்கவுண்ட்ல வெறும் ஆக்சுவலா இதுவரைக்கும் கத்துட்டு வொர்க் அவுட் பண்ணி பேக்டர்ஸ் ஃபார்வர்ட் பண்ண ட்ரேட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ ஸோ தட் செட் எனக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது, ஒழுக்கம் தேவைப்படுது. அந்த ஜேர்னிய நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். யாராவது இந்த வீடியோனால யூ ஃபெல்ட் ஓகே நான் மட்டும் தனியா இல்ல, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணி யூ ஃபீல் பெட்டர்னா சொல்லுங்க, காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னொரு வீடியோல ஐ வில் ஜாயின் யூ. அன்டில் தென் ஸ்டே சேஃப். எல்லா புகழும் இறைவனுக்கே. All glory to God. God bless you everyone. See you. பார்க்கலாம். வணக்கம். Bye bye.